சொல்றாங்க, என்ன திராவிடன் 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 அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, அந்த வார்த்தையை விட்டுறலாம், அந்த வார்த்தையை விட்டு விடலாம் அப்படின்னு நான் சொல்லலை. 1948 மொழியாராய்ச்சி என்கின்ற தலைப்பில் தந்தை பெரியார் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பிராமணர் பிராமண மகாசபை வைத்துக் கொள்ளுகிறார்கள், அதனால் அவர்களுக்கு பெருமையும் உரிமையும் கிடைக்கின்றன. நாம் நம்மை சூத்திரன் என்று கூறிக்கொண்டால் உயர் சாதியானுக்கு அடிமையா இருக்கின்ற உரிமையை தவிர வேறு என்ன கிடைத்து விடுகிறது? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? திராவிடராகிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், இன்னும் பிற சாதியை சேர்ந்தவர்கள், அவர்களை எல்லோரையும் ஒன்று சேர மறுத்துவிட்டு பிராமணர்களுடைய ஏகாதிபத்தியத்தை மட்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் உள்ளபடியே கேட்கிறேன், சூத்திரர் என்பவர்களுக்கு திராவிடர் என்பது தவிர்த்து வேறு பொருத்தமான பெயர் யாராவது கூறுவார்களே ஆனால் அதை நன்றியறிதலுடன் ஏற்றுக்கொண்டு எனது அறியாமைக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளவும் தயாராக இருக்கின்றேன். நீங்கள் கொடுக்கும் பெயரில் நான் மேலே கூறிய திராவிடராகிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், வைசியர்கள், சஸ்திரியர்கள், இன்னும் பிற சாதியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேருவதற்கான வசதி இருக்க வேண்டும். அதில் சூத்திரன் அல்லாத ஒரு தூசி கூட புகுந்து கொள்ள வழி இருக்கக்கூடாது என்று பேசினார் தந்தை பெரியார். சூத்திரன் அல்லாத ஒரு தூசி கூட வந்து அதில் உள்ளே வந்துவிடக் கூடாது என்று பேசினார். ஏன்? அந்த தூசி உள்ளே வந்து நம்முடைய கண்ணையே புகைமண்டலமாக்கி நம்மையே மறைத்து என்ன செய்யும்? சீமானை உருவாக்கும். கண் முன்னாடி வாழக்கூடிய உதாரணமாக சீமான் அந்த தூசியால் உருவாக்கப்பட்ட ஒரு புழுதி காற்றாக இப்போது சுற்றி கொண்டிருக்கிறார். இந்த புழுதி காற்றை துடைப்பதற்கான சூறாவளிகளாக இன்றைக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வேகம் எடுத்திருப்பதற்கு இந்த பொங்கி வழியும் கூட்டமே சாட்சி.